நம்ம இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 8 தளங்களுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கனெக்டிவாக இருக்கும். தனித்தனியாக நம்ம க்ளூ வச்சோம் அப்படின்னா மறந்து போயிடுவோம். ஏன்னா நிறைய இதுக்கு நம்ம க்ளூஸ் படிப்போம், ஷார்ட்கட் படிப்போம். ஸோ இதை வந்து ஒரே கோர்வையாக இருந்தால் தான் இது மொத்தமாக ஒரு தொகுப்பாக மைண்டில் ஞாபகம் இருக்குன்றதுக்காக ஒரு கதை மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தனது அண்ணாவின் நூலகத்தில் இருந்த, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம், சரியா, அந்த நூலகத்தில் இருந்த பிரெய்லி நூல்களை சொந்தமாக வாசிக்க. அப்படின்னா பிரெய்லி நூல்களும் சொந்த நூல்களும் அந்த நூலகத்துக்குள்ளே போனோடனே நம்ம தரைத்தளத்தில் தான் நிற்போம். அதனால் அந்த வந்து தரைத்தளம் நான் குறிப்பிடலை. ஸோ பிரெய்லி நூல்களை சொந்தமாக வாசிக்க, பிரெய்லி நூல்களும் சொந்த நூல்களும் வாசிக்கிறது வந்து தரைத்தளத்தில் தான் வாசிப்போம். எப்போ இருந்து? முதல் பருவமான குழந்தை பருவத்திலிருந்தே அறிந்திருந்தால். முதல் பருவத்தில் முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கான நூல்கள் இருக்கும். அதான் வந்து முதல் பருவம், குழந்தை பருவம்னு எழுதியிருக்கேன். அடுத்து ரெண்டாவது அவளுக்கு எது அந்த ஆக்சுவலி நம்ம இதில் இந்த கதையில் வந்து 2 கேரக்டர் பார்ப்போம். ஒன்று வந்து பெண்ணு, இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ஆண். அந்த பெண்ணோட பேர் அரசி, அந்த பையனோட பேர் வந்து கணியன்னு வரும், சரியா. ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது அந்த பெண்ணை பற்றி சொல்லிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பின்னாடி வரதெல்லாம் அந்த பையனை பற்றி சொல்லிட்டு வருவோம், சரியா. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். அடுத்து 3 வயதான கணியனை அரசி தத்தெடுத்தாள். இப்போ 3 வயசு இருக்கும்போது கணியனை வந்து அரசி தத்தெடுக்கிறாள். அந்த கணியனுக்கு வந்து 3 வயசு. அப்போ 3வது தளத்தில் கணியன், அது வந்து கணினி, அரசி வந்து அரசியல், தத்தெடுத்தால் வந்து தத்துவம், சரியா. அடுத்து 4 பொருளை சட்டப்படி வணிகம் செய்ய கல்வியறிவு அவசியம் என உணர்ந்தான். அந்த அரசி தத்தெடுத்த அந்த பையனுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 4 பொருளை சட்டப்படி விற்கணும், வியாபாரம் பண்ணணும், வணிகம் பண்ணணும் அப்படின்னா நல்ல கல்வியறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருக்கான். அந்த 4ங்கிறது 4வது ஃப்ளோரு. பொருள்ங்கிறது பொருளியல், சட்டம் வந்து சட்டப்படிங்கிறது சட்டம், வணிகம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அடுத்து கல்வி அறிவு, கல்வி, மொத்தமாக 4மே வந்துருச்சா? பொருளியல், சட்டம், வணிகம், கல்வி, சரியா. அடுத்து அஞ்சாமல் கணிதமும் அறிவியலும் கற்றால் மருத்துவர் ஆகலாம். 5வது ஃப்ளோரில் கணிதம், அறிவியல், மருத்துவம் இது பற்றின புத்தகங்கள் இருக்கும். அதை தான் நம்ம அந்த இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆனால் வந்து அவன் டாக்டர் ஆகலை, சரியா, மருத்துவர் ஆகலை. அதில் ஆர்வம் இல்லாததால் ஆறாமற யோசித்தவன் திரைப்படத்துறைக்கு பதிலாக பொறியியல் வேளாண்மை பாடப்பிரிவை எடுத்து படித்தவன். அதாவது இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன், அதனால் அது படித்தவன் இருக்குது, சரியா. இதில் ஆறாமற யோசித்தவன்றது 6வது ஃப்ளோரு. அவன் என்ன பண்ணுறான்னா, திரைப்படத்துறை எடுக்கலாமா பொறியியல் வேளாண்மை எடுத்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ திரைப்படத்துறைக்கு பதிலாக நம்ம என்ன படிக்கலாம், பொறியியல் வேளாண்மையே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி வணிகம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது. அதனால பொறியியல் வேளாண்மையை வந்து செலக்ட் பண்ணிக்கிறான், எடுத்து படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறான்னா, 7 தடவை வந்து அது அந்த வேளாண்மையை பற்றி படிக்கும்போது வரலாற்று சுவடிகள்லையும் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை தேடுறான். அது தேடுறதுக்காக 7 முறை வரலாற்று சுவடியை தேடி புவியை சுற்றி வந்தான். அதாவது 7வது ஃப்ளோரில் வரலாற்று சுவடிகள், புவியியல், சுற்றுலா, இந்த எல்லாமே வந்துருச்சா. அடுத்து 8 திக்கும் கல்வி தொலைக்காட்சியின் அலுவலால் பயனடைந்தவர்களும் இவனும் ஒருவன். இப்போ வந்து கல்வி தொலைக்காட்சி வந்து அதாவது ஏழை மக்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மொபைல் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, சில ஏரியாலாம் இன்டர்நெட் கனெக்ஷனே இருக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி வந்து எப்படி சென்றடையும் அப்படின்னா இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக தான், அரசு கேபிள் மூலமாக அவங்க வந்து இந்த கல்வி தொலைக்காட்சியில் பார்த்து படித்தாங்க. அந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர் அந்த மாதிரி பயனடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி எல்லா 8 திக்கும்னா 8 திசைகள், எல்லா திசைகளையும் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கல்வி தொலைக்காட்சி பண்ண அந்த அலுவல்ங்கிறது வேலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது செஞ்ச கல்வி தொலைக்காட்சி செஞ்ச வேலையினால் நிறையா பேர் பயனடைஞ்சாங்க. அதில் தான் இவனும் ஒருத்தன். இவனும் அந்த டிவியில் பார்த்து தான் படித்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ 8ங்கிறது 8வது ஃப்ளோரு. 8வது ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி இருக்குது. அப்புறம் அந்த லைப்ரரியோட ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குது, அதுதான் அலுவலால். அலுவல்னால் வேலைன்னு இன்னொரு மீனிங் இருக்குது, அதனால் நம்ம அதை அலுவலால்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிட்டோம், சரியா. இப்போ ஒரு தடவை அந்த கதையை மட்டும் முழுசாக சொல்கிறேன். தனது அண்ணாவின் நூலகத்தில் இருந்த பிரெய்லி நூல்களை சொந்தமாக வாசிக்க முதல் பருவமான குழந்தை பருவத்திலிருந்தே அறிந்திருந்தாள். 2வதாக தமிழில் ஆர்வமுடையவளாக இருந்தாள். 3 வயதான கணியனை அரசி தத்தெடுத்தாள். 4 பொருளை சட்டப்படி வணிகம் செய்ய கல்வியறிவு அவசியம் என உணர்ந்தான். அஞ்சாமல் கணிதமும் அறிவியலும் கற்றால் மருத்துவராகலாம் என அறிந்திருந்தாலும் அதில் ஆர்வம் இல்லாததால் ஆறாமற யோசித்தவன் திரைப்படத்துறைக்கு பதிலாக பொறியியல் வேளாண்மை பாடப்பிரிவை எடுத்து படித்தவன். 7 முறை வரலாற்று சுவடிக்காக புவியை சுற்றி வந்தான். 8 திக்கும் கல்வி தொலைக்காட்சியின் அலுவலால் பயனடைந்தவர்களுள் அவனும் ஒருவன். ஓகேயா, இப்போ நம்ம அந்த சார்ட் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும் பாருங்க. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தை பிரிவு பருவைதழ்கள்.
2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. சரியா, எல்லாமே வந்துருச்சுல. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.